உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வானதியோட வீட்டில் வந்துட்டு வானதி அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பாண்டிக்கு வந்துட்டு ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்க அம்மா, அண்ணன், அப்பா எல்லாருமே வந்துட்டு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பாட்டு கண்டுக்காமல் வேகமாக போய் சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்து உள்ளே போகிறாங்க. எல்லாருமே முறைச்சிட்டே இருக்குது. அவங்க கொஞ்சம் கூட ஒரு சட்டை பண்ணாமல் உள்ளே போகும்போது இப்போ வானதியோட அம்மா கத்துறாங்க, ஏய் நில்லுடி அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு என்னம்மா இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிறாங்க. ஏண்டி மணி என்னடி ஆகுது, ஒரு பொம்பளை பிள்ளை ராத்திரி நேரத்தில் இவ்வளோ லேட்டாக தான் நீ வருவியாடி, என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. என்ன, நான் தான் உங்ககிட்ட காலையிலே சொன்னேன்ல, என் ஆளு கடை தொடக்க போகிறான், நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்புறம் என்ன தெரியாத மாதிரியே கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னடி தெரியாத மாதிரி கேட்குறேன், அவன் கடை திறந்தா உனக்கு என்னடி வந்துச்சு, நீ நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேணாமா, உன்னை என்ன இதில் சத்திரமா சாவடியா, வீடுன்னு நினச்சா என்னடி நினச்சா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, நான் அங்கே தான் இருப்பேன், ஏதோ இங்கே இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறனால தான் நைட்டு தூங்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன், இல்லைனா நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் அடிக்க போகிறாங்க. இங்கே பாரு, நீ அடிச்சு என் உடம்பு வந்து மரத்தே போச்சு, இனிமேல் நீ அடித்தா கூட எனக்கு வலிக்க போகிறதில்ல, சும்மா வேலையை பருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போய் உள்ளே படுத்துடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தா இங்கே எல்லாருமே கிளம்பி ரெடியாக இருக்காங்க. ரொம்ப நேரமாக வந்து சோழன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது இப்போ வந்து நடேசனை போய் வந்து பார்த்துட்டு, ஏய் மணி என்னடா ஆகுது, நீ என்னமோ உனக்கு என்னமோ பண்ணுற மாதிரி ரொம்ப நேரமாக வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறியே, உன் சட்டையை பார்த்தியா, டிரைவர் பையன் மாதிரியே நிற்கிற, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே போகிறோம், இப்படி தான் போடுவியாடா அப்படின்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்திடுறாரு. உடனே வேகமாக போய் அவரும் ஷர்ட்டை மாற்றிட்டு வந்துடுறாரு. பாண்டி எல்லாருமே கிளம்பி வந்ததுக்கப்புறம் நிலாவும் ஒரு அழகான சாரியில் கிளம்பி வரும்போது சோழன் அப்படியே பார்த்து ஒரு வழிகிறாரு. அப்போயுமே நிலா வந்து கண்டுக்காமல் ஒரு பேருக்கு அப்படியே அவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இப்போ சேரன் வந்துட்டு பாண்டியை கூப்பிட்டு நிற்க வச்சு விபூதியெல்லாம் பூசிட்டு, சரிடா எல்லோரும் கிளம்பலாமா அப்படிங்கும்போது, இல்லைண்ணே நான் முன்னாடி போகிறேன், நீங்கள்லாம் பொறுமையாக கிளம்பி வாங்க, அவசரமாக வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்பி போயிடுறாரு. ஸோ பாண்டி அங்கே கடைக்கு போகும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடியே வானதி அங்கே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே, ஏ வானதி சீக்கிரமாகவே வண்டியா, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி, இப்போ தான் நான் வந்தேன், உனக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுத்தேன், நீயே அதுக்குள்ளே வந்துட்டேன், நானும் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கடையை வந்துட்டு உள்ளே போய் எல்லாமே அந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தா வானதிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்கு. பாண்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை நீ கடைக்கு யார் பேரை வைக்க போகிறேன்னு என்கிட்ட சொல்ல அப்படிங்கிறாங்க. நான் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப கேட்டுகிட்டே இருக்க அப்படின்றாங்க. இல்லை பாண்டி, நீ கடைக்கு என் பேரை தானே வைக்க போகிற அப்படின்றாங்க. என்ன வானதி ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்க, நான் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, கடை திறந்தோடனே உனக்கே தெரியும், அமைதியாயிரு கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி, எங்கள் அம்மா நேற்று வீட்டில் நான் லேட்டாக போனேன்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்துச்சா, நான் ரொம்ப வீராப்பாக பேசிட்டு வந்துட்டேன் அவங்கக்கிட்ட, என் ஆள் கடை திறக்க போகிறான், நீ வேணா பாரு, நீங்கள் எல்லாம் வாயில் வைக்கிற மாதிரி கடைக்கு என் பேரை தான் வைக்க போகிறான்லாம் நான் சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு வந்திருக்கேன் பாண்டி அப்படிங்கிறாங்க. ஏய் நீ பாட்டுக்கு ஏன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்போ நீ என் பேரை வைக்கலையா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, ஏன் நீ ஏன் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே அவங்க வந்துட்டு எல்லாருமே வந்தோடனே பாண்டி வந்து அவங்க கூட நிலா கிட்ட போய் ஒன்று சொல்கிறதா இருக்கட்டும், விளக்கு ஏற்றும் போது பார்த்தா நிலாவை கூப்பிட்டு ஏற்ற சொல்கிறாங்க. அப்போ வந்து வானதி நம்மளை தான் கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அண்ணி வாங்க நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி வரேன் அப்படின்னோடனே நடேசன் அப்பாவும் வாமா நிலா நீ ஏற்றுமா அப்படின்னு சொன்னோடனே போய் அவங்க ஏற்றுறாங்க. அப்போவே வானதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபஸ்ட் டைம் அவங்க அப்செட் ஆகி அப்படியே நிற்கிறாங்க கடை ஆரம்பத்துலேருந்து. அடுத்ததாக வந்துட்டு கடைக்கு வந்து பேரை பார்க்கும்போது பார்த்தா நிலா தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. யாருமே பார்க்காம அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ டக்குன்னு சோழனை கையை பிடிச்சி இழுத்து, ஏங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொன்னோடனே சேரன் மெக்கானிக் ஷாப்புன்னு போட்டிருக்கவும் ரொம்பவுமே சந்தோஷமாகுது. டக்குன்னு வேகமாக சோழன் ஓடி போயிட்டு, அண்ணே ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னோடனே, இருடா அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்றாங்க. எடுத்து வச்சுக்கல இங்கே வானே அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு, அங்கே பாருண்ணே அப்படின்னோடனே பார்த்தோன்னே சேரனுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. அங்கே இருந்த பாண்டி இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு. என்னடா பாண்டி அப்படின்னோடனே, என்னண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா அப்பா பேர் இல்லாட்டி பல்லவன் பேர் வச்சிருக்கலாம்ல, என்னடா என் பேரை வச்சிருக்க அப்படின்னோடனே, என்னென்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைடா அப்பா பேரை வச்சிருக்கலாம் இல்லை பல்லவன் பேரை வச்சிருக்கலாம்டா, எதுக்குடா என் பேரை வச்ச, இல்லை ஓன் பேரை கூட வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே இங்கே பாருண்ணே, எனக்கு சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் 3 பேருக்குமே நீ தானே எங்களுக்கு எல்லாமே செஞ்சிட்ருக்க, உன்னை தாண்டி எங்களுக்கு என்னென்ன இருக்குது, இப்படி நான் ஒன்று நடக்கணும், நான் வந்து இப்படி ஓனராக உட்காந்துருக்கணும்னா நான் சொன்ன நிமிஷத்துக்கு நீ தானே அவ்வளோ பணத்தை எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்த, நீ இல்லைன்னா நாங்களாம் இல்லவே இல்லைண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயமா, பேரை தானே வச்சுருக்கேன், அதுக்கேனே இப்படிலாம் நீ இது பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவுமே அவங்களுக்கு எமோஷ்னல் ஆகுது. போய் அப்படியே பாண்டியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதை பார்த்ததும் இன்னும் வானதிக்கு ரொம்பவுமே இதாகுது. அப்போது பேர் கூட அவன் நம்ம பேரை வைக்கல, அவங்க அண்ணன் பேரை தான் வச்சுருக்கான், அவனுக்கு அவன் குடும்பம் தான் முக்கியம்,
விஷயம், நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிட்டால. நான் வேற வீட்டில் பெருமையாலாம் பேசிட்டு வந்தேன், எங்கள் அம்மா எவ்வளவோ திட்டுச்சு, அதெல்லாம் மீறி எனக்கு இவன் தான் முக்கியம் நான் வந்ததுக்கு இவன் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் பண்ணுறான். பணம் கொடுக்கும்போது என்னை வந்து ஒரு பேருக்கு கூட அவன் மதிக்கல, என்னை கூப்பிடவும் இல்லை. இப்போ கடை திறக்கிறதுக்கும் பார்த்தா அவங்க அண்ணன் பேரை வச்சுருக்கான், விளக்கேற்றுறதுக்கு என்னடானா அவங்கள கூப்பிடுறான். இவன் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒருத்தர்கிட்டையும் சொல்லிக்காமல் அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இருந்த ஹரிபரியில் வந்துட்டு பாண்டி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வானதி ரொம்ப நேரமாக காணோம் அப்படிங்கிறத வந்து நிலா தான் கவனிக்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்க நிலா டக்குன்னு பாண்டி வானதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த கடையில் இருக்க இன்னொரு அந்த குட்டி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வானதி அப்போவே கிளம்பி போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போவே கிளம்பி போயிடுச்சா, என்கிட்ட நீ சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாங்க. என்னன்னு தெரியலப்பா, அது பாட்டுக்கு ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிக்கிட்டே அழுதுகிட்டே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அழுதுகிட்டு போனாங்களா, என்ன பாண்டி என்ன ஏதாவது சண்டையா அப்படிங்கிறாங்க. இல்லையேங்க, நான் உங்கள் கூட தானே நின்றுட்டுருக்கேன், இங்கே நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா தான் இருக்கோம், வானதியை நான் வந்துட்டு கவனிக்கவே இல்லையே, அவள் எதுக்கு அழுதுட்டு போனான்னு தெரியலையே, இருங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிங் போய்கிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப கண்டினியூஸாக கால் பண்ணும்போது கட் பண்ணி விடுறாங்க. ஒரு 4-5 டைம் கால் பண்ணி பார்த்துட்டு அவர் அப்படியே விட்டுறாரு. ஏன்னா கடைக்கு வந்து இன்னும் அவங்களோட அந்த பழைய ஓனர் வராரு. அவரை பார்த்து பேசிட்டு அவர் வந்து பொக்கேலாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ரொம்ப சூப்பர்டா பாண்டி, இதை வந்துட்டு நீ எப்படி இங்கே வேலைக்கு சேர்ந்தியோ இப்போ வந்துட்டு நீ வந்து லீஸுக்கு எடுத்திருக்க, இதை ரொம்ப சீக்கிரமாக நீ வந்து சொந்தமாகவே ஆக்கிடணும், சொந்த கடையாக இருக்கணும், இதையும் சேர்த்து நீ வாங்கிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சேரன் இருந்துட்டு, கண்டிப்பாண்ணே உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவன் இன்னும் மேலே மேலே வளர்ந்து வரணும், நாங்களாம் இருக்கோம்ல விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுகிறாரு. ஸோ நைட்டு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் பார்த்தா வானதி வந்துட்டு திரும்ப கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஷாப் ஓப்பன் பண்ண அந்த சந்தோஷத்தில் வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு, இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் சமைக்க வேணாம், நம்ம வந்து ஆர்டர் போட்டு வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, எதுக்குப்பா ஆர்டர் போட்டுலாம் வர சொல்லிக்கிட்டு, நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, எதுக்குங்க இவ்வளோ நாள் கழிச்சு அன்றைக்கி நம்ம சேர்ந்து எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி எல்லோரும் போகலாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க நிலா. என்ன அப்படின்னோடனே, அப்படின்னா அங்கிளையும் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவனுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது. என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் அப்பா கிட்ட, அங்கிள் வரீங்களா, நம்ம எல்லோரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நிலா, நான் வரலம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வரலன்னா அப்போ நாங்கள் யாருமே போகலை அப்படின்றாங்க. என்னம்மா நீ ஐயா உன்னை விடவே மாட்டேங்கிறியே, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி எங்களை வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் எனக்கு நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது, ஜாலியாக ஃபேமிலியாக போயிட்டு தானே வரலான்னு சொல்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ என்ன உனக்கு கிளம்பி வரணுமா, சரி வா, ஆனால் அங்கே நான் வந்தால் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும், வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அங்கிள் வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் சட்டையெல்லாம் மாற்றிட்டு எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டு ஜாலியாக அன்றைக்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த டைம் எல்லாமே வந்து வானதிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் நமக்கு கால் பண்ணலன்னே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நைட்டில் வந்துட்டு அவரை நம்மளே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பாண்டி இந்த வாட்டி ஃபோனை எடுக்கல. ஏன்னா அவங்க ஹோட்டலில் இருக்காங்க, அந்த டைம் பழைய மாதிரியே வந்துட்டு அதே மாதிரி எடுக்கல. ஸோ வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் வானதி ரொம்ப நேரமாக கால் பண்ணியிருக்காளே, இவன் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா அப்படிங்கிற கோவம் பாண்டிக்கும் இருக்குது. அதனால சரி நீ இவரே திரும்ப கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் இவங்க டக்குன்னு எடுத்துகிட்டு, என்ன இப்போ தான் என் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன வானதி, காலையில் நீ பாட்டுக்கு வந்த, நாங்கள் இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள உன்னை காணோம், நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே போயிட்டியாமே அப்படிங்கிறாங்க. ஓ, நான் அழுதுட்டு போனேங்கிற விஷயம் வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ இது வரைக்கும் நீ என்னை வந்து ஒரு பேருக்கு கூட மதிக்கல அப்படிங்கிறாங்க. என்ன பேருக்கு மதிக்கல, உனக்கு தான் நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன்ல அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணால் நான் 4 வாட்டி எடுக்கலன்னா அப்படியே விட்டுருவியா நீ அப்படிங்கிறாங்க. வானதி, என்ன நீ என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி தான் கடை திறந்துருக்கோம், கடைக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க, ஓனர் வந்திருந்தாரு பேசிகிட்டு இருந்தோம், அந்த டைமில் உனக்கு உட்காந்து நீ எடுக்கலன்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதானே, உன் குடும்பம் எல்லாம் இருந்தால் தான் உனக்கு நான் தேவையே இல்லையே, சரி கடை நேரத்தில் தான் அப்படி வீட்டுக்கு போயிருப்பில்ல, அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, அப்போ கூட ஏன் கூப்பிடல அப்படின்றாங்க. இல்லை, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படிங்கும்போது, ஃபேமிலியாக போனீங்களா, ஓ ஃபேமிலி, நீங்கள் எல்லாம் இப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றி நீ பேசுகிற, நான் என் குடும்பத்தில் இருக்க யாரையுமே வேணான்னு சொல்லிட்டு நீ தான் வேணும்னு சொல்கிறேன், அப்போ நான் உனக்கு உன் ஃபேமிலியில் இருக்கவளா தெரியல அப்படி தானே, என்னை உனக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு தோணவும் இல்லை அப்படி தானே, ஏன் எல்லா விஷயத்துக்கும் உங்கள் அண்ணி சொல்கிறதெல்லாம் கேட்பியே, இந்த விஷயத்தில் உங்கள் அண்ணி என்னை பற்றி பேசவே இல்லையா, அந்த இடத்துல என்னை தேடவே இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வானதி, எல்லாத்தையுமே நீ தப்பாக பார்த்துட்ருக்க, உன்னை அந்த இடத்துல காணா ரொம்ப நேரமாக வானதி இல்லைன்னு சொன்னதே எங்கள் அண்ணி தான் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதானே, நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க சொல்லாததை கூட சொல்லி நீ அவங்கள அப்படியே சமாளிக்க தானே பார்ப்ப அப்படிங்கிறாங்க. ஏய் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பாத்தியா நான் என் சைடு இருக்கதை கேட்டால் கூட உனக்கு அது பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கவும் பாண்டிக்கு ரொம்ப கோவமாகி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே டென்ஷனில் நின்றுட்டு இருக்காரு. இதை வந்து ரொம்ப நேரமாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கதை பின்னாடி இருந்து மொத்த பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பல்லவன்
வல்லவன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அண்ணன் வந்து ஏதோ வானதி சண்டை போடுது போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டாங்க. சும்மாவே சோழனுக்கு சொல்ல வேணாம், எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு என்ன பேசுகிறாங்கங்கிறத பார்த்துட்டு இப்போ ஃபோனை கட் பண்ண உடனே சோழனே போகிறாரு. என்னடா வானதியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அப்படின்னோடனே என்னதாங்க அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. பின்ன என்னங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே அப்படின்னோடனே இப்போ சோழன் சொல்கிறாரு, நான் நினச்சேன் நீ கடைக்கு அண்ணன் பேரை வைக்கும்போதே அது ஏதாவது கேட்டு உன்ட்ட பிரச்சனை பண்ணோன்னு அப்படின்னோடனே இப்போது ஏன் அண்ணன் பேரை வச்சா என்ன வானதிக்கு பிடிக்கலையாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. உடனே பாண்டி இந்த இடத்துல இங்கே பாருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என் அண்ணன் தான். என் அண்ணன் இல்லாமல் ஒன்றும் நான் வந்து அவளுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நான் வளர்ந்து நிற்கல. அப்படி இவ வந்துட்டு சும்மா இது இப்படியே பேசிகிட்டு இருந்தானா அப்படி ஒன்றும் எனக்கு தேவையே இல்லை. என் அண்ணனா அவளான்னு சொல்லி கேட்டால், இந்த குடும்பமாக அவளா இல்லை என்னன்னு சொல்லி கேட்டால், நான் என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்னடா இப்போ தான் வந்துட்டு அன்றைக்கி நேற்று அப்படிலாம் நான் பார்க்கும்போது அப்படிலாம் இருந்தீங்க, இப்போ என்னடா அப்படி கழட்டி விட்ற மாதிரி பேசுகிற, நீயும் எல்லா பசங்க மாதிரி தானா, இப்படி தான் உன்னை அண்ணன் வளர்த்துச்சாடா அப்படிங்கிறாங்க. ஏய் கடுப்பை கிளப்பிட்டு இருக்காதரா, எந்த இதை கொண்டு வந்து எங்கடா பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீயா இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, பின்னடா ஒரு அளவு தான் பொறுத்து போக முடியும், எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருந்தால் கடுப்பாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பாண்டியும் சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு சேரனோட பேர் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வானதி ஒரு பிரச்சனையை பண்ண தான் போகிறாங்க. ஸோ இப்போ மொத்தமாக சந்தோஷமாக இருக்கிற இந்த குடும்பத்தில் ஒரு பிரிவினை வருது அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே சண்டை வருது அப்படின்னா அது வானதியால் தான் இருக்கும். இதை எப்படி பாண்டி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அடுத்து வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.